ராஜாங்கத்தின் இல்லத்திற்கு கொடைக்கானலில் இருந்து மூப்புத்தாய் வருகிறார். அவரைக் கண்டதும் கருப்புவும் அப்பத்தாவும் மிகுந்த மரியாதையுடன் வரவேற்கின்றனர். ராஜாங்கம் ஐயா கைது செய்யப்பட்ட செய்தியை கேட்டு துடித்த மூப்புத்தாய், எதற்காக தன்னை வரச் சொன்னீர்கள் எனக் கேட்கிறார். அப்பத்தா தன் மகனின் நிரபராதித் தன்மையையும் இந்த வீட்டின் மருமகள் தமிழ் செல்வி வீட்டை விட்டு பிரிந்து சென்ற வேதனையையும் கூறி இதற்கு ஒரு தீர்வு சொல்லுமாறு வேண்டி மூப்புத்தாயின் காலில் விழுகிறார். இதை பார்த்து கொண்டிருந்த ஈஸ்வரி ஒருவித அச்சத்தில் இருக்க ஐஸ்வர்யாவும் சித்திராவும் அந்த முதியவரை ஏளனமாக பேசுகின்றனர். அப்போது அங்கு வரும் சேதுவும் விவரம் கேட்க அப்பத்தா அவரை அமைதியாக இருக்கச் சொல்கிறார். பின்னர் பூஜை அறைக்குச் சென்று திருநீறு அணிந்து தியானத்தில் அமரும் மூப்புத்தாய்க்கு உண்மைகள் பிம்பங்களாகத் தெரிகின்றன. ராஜாங்கம் யாரையும் கொலை செய்யவில்லை என்பதும் சக்தி உயிருடன் இருப்பதும் அவருக்கு புலப்படுகிறது. கண்களை திறந்த மூப்புத்தாய் ஈஸ்வரியை ஆக்ரோஷமாக முறைக்கிறார். இந்த வீட்டில் ஒரு பெரிய சூழ்ச்சி நடப்பதாகவும் ராஜாங்கம் செய்யாத குற்றத்திற்காக பலி சுமத்தப்பட்டு உள்ளே இருப்பதாகவும் கூறுகிறார். மேலும் கூடிய விரைவில் வீட்டின் மருமகள் மூலமாகவே அவர் நிரபராதி என நிரூபிக்கப்பட்டு வெளியே வருவார் என்றும், ஆனால் சேது தன் மனைவியின் மீது நம்பிக்கை வைக்காததால் அவள் மீண்டும் இந்த வீட்டிற்கு வரமாட்டாள் என்றும் அடித்துக் கூறுகிறார். தொடர்ந்து இந்த வீட்டை கெடுக்க நினைப்பவர்களை எச்சரிக்கும் மூப்புத்தாய் ஐஸ்வர்யாவை தன் அருகில் அழைக்கிறார். ஐஸ்வர்யா பயத்துடன் நெருங்க அவள் செய்த தப்பைச் சுட்டிக்காட்டி தன் கையில் இருந்த தடியால் அவளை அடிக்கிறார். அப்போது வலியால் துடித்த ஐஸ்வர்யா எதிர்பாராத விதமாக தமிழ் செல்வியின் குரலில் பேசத் தொடங்குகிறாள். இதைக் கண்டு குடும்பத்தினர் அனைவரும் அதிர்ச்சியில் உறைகின்றனர். மூப்புத்தாய் விடாமல் உண்மையைச் சொல்லச் சொல்லி அடிக்க வழி தாங்க முடியாத ஐஸ்வர்யா தானே தமிழின் குரலில் அவளது அப்பாவிற்கு போன் செய்து சக்தியின் திருமணத்தை பற்றி பேசியதாக உண்மையை ஒப்புக்கொள்கிறாள். ஈஸ்வரி அவளை தடுக்க முயன்றும் அப்பதா அவரை அடக்குகிறார். இறுதியில் ஐஸ்வர்யாவின் சூழ்ச்சி அம்பலமாக சேதுவும் மற்றவர்களும் அவளை கோபத்துடனும் அருவருப்புடனும் பார்க்கின்றனர். தன் தவறை உணர்ந்த சேது மூப்புத்தாயின் முன்னால் தலைகுனிந்து நிற்கிறார். உண்மையை ஒப்புக்கொண்ட ஐஸ்வர்யாவை சேது ஆக்ரோஷமாக பாய்ந்து அடிக்கச் செல்ல மூப்புத்தாய் அவரை தடுத்து நிறுத்துகிறார். இப்ப அடிச்சு என்ன பயன்? உன் கண்ணு முன்னாடியே அநியாயம் நடக்கும்போது பெண்டாட்டி சொன்ன உண்மைய நம்பாம அவளை வெளியே அனுப்புனியே, அந்த தப்புக்கு நீதான் முதல்ல தண்டனைய அனுபவிக்கணும் என்று சேதுவை சாடுகிறாரு. இதனால நிலை குலைந்து போகும் சேது, தப்பு பண்ணிட்டேனாத்தா, என் பொண்டாட்டி மேல நான் வச்சிருந்த நம்பிக்கையை விட இந்த வீட்ல இருக்கிறவங்க செஞ்ச சூழ்ச்சியத்தான் நான் பெருசா நம்பிட்டேன் என்று கதறி அழுகிறார். ஈஸ்வரி தன் மகள் மாட்டிக்கொண்டதை எண்ணிப் பதற மூப்புத்தாய் அவரை பார்த்து, இந்த குடும்பத்தோட நிம்மதியை கொலைக்க நீங்க போட்ட திட்டமெல்லாம் ஒவ்வொன்னா உடைய போகுது. இனி இந்த வீட்ல தர்மம்தான் ஜெயிக்கும் என்று எச்சரிக்கிறார். பின்பு அப்பத்தாவை பார்த்து, தாய் கலங்காதே, உன் மகன் ராஜாங்கம் சீக்கிரம் வருவான். அவன் கரைபடியாத கைகளோட வெளியே வர்றதுக்கு அந்த தமிழ் செல்விதான் வழிகாட்டுவா. ஆனா அவளை தேடி நீங்க போகும்போதுதான் உங்களுக்கு பெரிய சோதனை காத்திருக்கு என்று மர்மமாகச் சொல்லிவிட்டு புறப்படத் தயாராகிறார். அப்பத்தா மூப்புத்தாய்க்கு நன்றி கூறி வழியனுப்பி வைக்க ஒட்டுமொத்த குடும்பமும் ஐஸ்வர்யாவையும் ஈஸ்வரியையும் வெறுப்புடன் பார்க்கின்றனர். தமிழ் செல்வி இல்லாத இந்த வீட்டில் அவள் சொன்ன உண்மைகள் ஒவ்வொன்றாக நிரூபணமாகத் தொடங்குவதை எண்ணி சேது குற்ற உணர்ச்சியில் தவிக்கிறார். இனி தமிழ் செல்வியைக் கண்டுபிடித்து அவளிடம் மன்னிப்பு கேட்டு மீண்டும் வீட்டிற்கு அழைத்து வருவதே தன் லட்சியம் என அவர் முடிவெடுப்பதோடு இந்த அத்தியாயம் முடிகிறது. சேது ஆக்ரோஷமாக ஐஸ்வர்யாவை நோக்கிச் செல்ல நடேசனும் கருப்புவும் அவரை தடுத்து நிறுத்துகின்றனர். இப்ப இவளை அடிச்சு என்ன ஆகப் போகுது சேது? எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. ஆனா தப்பு செய்யாத தமிழை கைகாட்டி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புனப்ப உன் புத்தி எங்க போச்சு என்று நடேசன் ஆத்திரமாக கேட்க சேது பதில் சொல்ல முடியாமல் தவிக்கிறார். அப்போது மூப்புத்தாய் கம்பீரமாக எழுந்து, இனி இந்த வீட்ல இருக்கிற இருட்டு விலக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வீட்டு மருமகள் தமிழ் செல்வி ஒரு தெய்வப் பிறவி. அவளை அவமானப்படுத்தி அனுப்புனதுக்கான பிராயச்சித்தத்தை இந்த குடும்பம் செஞ்சே ஆகணும். ராஜாங்கம் வெளியே வர்றதுக்கு அவதான் ஒரே வழி என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்புகிறார். மூப்புத்தாய் சென்ற பிறகு அப்பத்தா ஈஸ்வரியையும் சித்திராவையும் பார்த்து ஆவேசப்படுகிறார். எவ்வளோ பெரிய துரோகத்தை என் குடும்பத்துக்கு செஞ்சிருக்கீங்க. என் மகனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அந்த புள்ளையோட வாழ்க்கையை சீரழிச்சுட்டு இப்போ ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிக்கிறீங்களே என்று கத்திவிட்டு ஐஸ்வர்யாவை வீட்டை விட்டு வெளியேறச் சொல்கிறார். ஆனால் ஈஸ்வரி தன் மகளை தடுத்து, அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டா, அதுக்காக வெளியே அனுப்ப முடியுமா என்று வாதாடுகிறார்.
இவர்களின் பேச்சைக் கேட்டு பொறுமையிழந்த சேது, யாரும் பேசாதீங்க, எனக்கு இப்பவே தமிழ் செல்விய பார்க்கணும், அவகிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு கிளம்புகிறாரு. ஆனால் கருப்பு குறுக்கிட்டு, அவ எங்க இருக்கான்னு யாருக்கும் தெரியாது சேது, அவளை தேடுறதை விட அவ முன்னாடி நம்ம எப்படி நிக்க போறோம்னு யோசி, முதல்ல மாமாவை வெளியே கொண்டு வர்ற வழிய பாப்போம் என்று சொல்ல வீடு முழுவதும் ஒருவித அமைதியும் குற்ற உணர்ச்சியும் சூழ்ந்து கொள்கிறது. அதே சமயம் வெளியூரின் ஒரு சிறிய கோவிலில் தமிழ் செல்வி தனியாக அமர்ந்து அழுது கொண்டிருக்க அங்கு சக்தி மாறுவேடத்தில் வருகிறார். அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்ப்போம். கோவிலில் அமர்ந்திருக்கும் தமிழ்ச்செல்வியின் அருகே வரும் சக்தி தன் முகமூடியை களைகிறான். அவனைக் கண்டதும் அதிர்ச்சியில் உறைந்து போகும் தமிழ், சக்தி, நீ உயிரோட தான் இருக்கியா? உன்னை மாமா கொலை பண்ணிட்டதா எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்களே என்று பதறுகிறாள். சக்தி கண்கலங்கியபடி, எல்லாம் அந்த ஈஸ்வரியும் ஐஸ்வர்யாவும் செஞ்ச சதி தமிழ், என்னை அவங்கதான் மிரட்டி மறைச்சு வச்சிருந்தாங்க. பெரியப்பா மேல பழி வரணும்னு அவங்க போட்ட திட்டத்துல நான் ஒரு பொம்மையா மாட்டிக்கிட்டேன். ஆனா நீ வீட்டை விட்டு போன விஷயம் தெரிஞ்சதும் என்னால சும்மா இருக்க முடியல என்று உண்மையைச் சொல்கிறான். இங்கே ராஜாங்கத்தின் வீட்டில் சேதுவும் கருப்புவும் சக்தியை தேடி தீவிரமாக இறங்குகின்றனர். மூப்புத்தாய் சொன்னது போலவே சக்தி உயிரோடு இருந்தால் மட்டுமே ராஜாங்கத்தை விடுவிக்க முடியும் என்ற நோக்கத்தில் ஊர் முழுவதும் தேடுதல் வேட்டை நடத்துகின்றனர். இதைக் கண்டு பயந்து போன ஈஸ்வரி ஐஸ்வர்யாவிடம், சக்தி மட்டும் கிடைச்சான், நாம 2 பேரும் ஜெயிலுக்கு போறது உறுதி, அவனைக் கண்டுபிடிச்சு வேற எங்கேயாவது மாத்தணும் என்று ரகசியமாக திட்டம் தீட்டுகிறார். அப்போது அங்கு வரும் அப்பத்தா, இன்னும் என்னடி சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எல்லா உண்மையும் தெரிஞ்ச பிறகும் உங்களுக்கு அடக்கம் வரலையா என்று சாடுகிறார். மலரும் மோகனாவும் ஐஸ்வர்யாவை அருவருப்போடு பார்க்க அந்த வீடே அவமானத்தில் கூனிக்குறுகி நிற்கிறது. மறுபுறம் கோவிலில், தமிழ், இப்போதே கிளம்பு, நாம ஊருக்கு போய் பெரியப்பாவை வெளியே எடுக்கணும், உன்னை தப்பா நினைச்ச எல்லார் முன்னாடியும் நீ யாருன்னு நான் நிரூபிக்கிறேன் என்று சக்தி அழைக்கிறான். ஆனால் தமிழ், நான் வருவேன் சக்தி, ஆனா ராஜாங்க மாமாவுக்காகவும் அவர் மேல விழுந்த பழியை துடைக்கவும் தான் வருவேனே தவிர என் மேல நம்பிக்கை இல்லாத அந்த வீட்டுக்கு இனி மகளா வரமாட்டேன் என்று வைராக்கியத்தோடு கூறுகிறாள். தமிழின் இந்த உறுதியைக் கண்டு சக்தி மௌனமாக நிற்கிறான். இருவரும் ஊரை நோக்கி புறப்படத் தயாராவதோடு அடுத்த கட்டம் நகர்கிறது. ஊருக்கு திரும்பும் வழியில் சக்தி, ஈஸ்வரியும் ஐஸ்வர்யாவும் தன்னை எப்படியெல்லாம் மிரட்டி ஒரு பாழடைந்த வீட்டில் சிறை வைத்திருந்தார்கள் என்ற கொடுமையை தமிழ்ச்செல்வியிடம் விவரிக்கிறான். பெரியப்பாவுக்கு கொலை பழி வந்தால்தான் சேது அண்ணன் கையில் இருக்கும் சொத்து அதிகாரம் எல்லாம் ஈஸ்வரி அத்தை கைக்கு மாறும்னு கணக்கு போட்டாங்க தமிழ் என்று சக்தி சொல்ல தமிழின் கோபம் இன்னும் அதிகமாகிறது. அதே சமயம் வீட்டில் சேதுவும் கருப்புவும் ராஜாங்கத்தை பார்க்க சிறைக்குச் செல்கின்றனர். அங்கே சோர்ந்து போயிருக்கும் ராஜாங்கத்தை பார்த்ததும் சேது கதறி அழுகிறார். அப்பா, உங்களை இந்த நிலைமையில பார்த்ததுக்கு நான் செத்திருக்கலாம், தப்பு செஞ்சது யாருன்னு தெரிஞ்சு போச்சுப்பா, தமிழ் மேல எந்த தப்பும் இல்ல என்று சொல்ல ராஜாங்கம் அமைதியாக, தமிழ் இப்போ எங்க இருக்கா, அவளை முதல்ல கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வா, எனக்கு இந்த சிறை தண்டனையை விட அவளோட கண்ணீர் தான் பெரிய தண்டனை என்கிறார். வீட்டிற்கு திரும்பும் சேது ஐஸ்வர்யாவை இழுத்து வந்து ஹாலில் நிறுத்துகிறார். உன்னாலதானே என் குடும்பம் சிதறி போச்சு, இப்போவே சக்தியை எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லு, இல்லனா நானே போலீஸ் கூப்பிடுவேன் என்று எச்சரிக்கிறார். ஈஸ்வரி குறுக்கே வந்து தடுக்க முயல அப்பத்தா ஆவேசமாக, இனி இவங்க கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை சேது, இவங்கள போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறதுதான் சரி என்று சொல்லும்போதே வாசலில் ஒரு கார் வந்து நிற்கிறது. காரில் இருந்து தமிழ்ச்செல்வியும் சக்தியும் இறங்குவதை பார்த்ததும் ஒட்டுமொத்த குடும்பமும் சிலையாக நிற்கிறது. சக்தியை பார்த்ததும் ஈஸ்வரியின் முகம் வெளிரிப் போகிறது. சக்தி என்று அலறியபடி மலர் ஓடிச் சென்று அவனை அணைத்துக் கொள்கிறாள். சேது மெதுவாக தமிழின் அருகே வந்து, தமிழ், என்ன மன்னிச்சுடு தமிழ், உன் மேல நம்பிக்கை இல்லாம நான் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் இப்போ எனக்கு முள்ளா குத்துது என்று கையெடுத்துக் கும்பிடுகிறார்.